அண்மை செய்தி ஒன்றை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடுமையான வெப்பம் காரணமாக கேரளாவில் வாக்களிக்க வந்த 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த வாக்காளர்கள் 7 பேர் வாக்களிக்க வந்தபோது வெயிலின் தாக்கத்தால் அவர்கள் மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சஜய்குமாரிடம் கேட்கலாம். சஜய்குமார், இப்போ 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். விவரங்கள் என்ன? அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஆணையம் தரப்பிலிருந்து ஏதேனும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படுமா? காயத்ரி, கேரளாவில் 20 தொகுதிகளில் வாக்கெடுப்பானது கடும் வெப்பத்தில் கூட விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தற்போது வரை 52.34% மாநிலம் முழுவதும் வாக்குப்பதிவானது நடந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் பாலக்காடு மாவட்டத்தில் 73 வயதான முதியவர் ஒருவர் வாக்களித்து விட்டு வெளியே வந்தபோது மயங்கி விழுந்து மருத்துவமனையில் கொண்டு செல்லும் போது அவர் உயிரிழந்திருக்கிறார். இதே போல கோழிக்கோட்டு பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தொண்டர் ஒருவர் அந்த பூத் ஸ்லிப் வழங்கும் போது அவர் இளைஞர் 32 வயதான இளைஞர் அவர் மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கிறது. அதே போல அகமது என்ற 71 வயது ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அதே போல பாலக்காடு மாவட்டம் மற்றும் மலப்புரம், அதே போல ஆலப்புழா மாவட்டங்களில் கேரளா மாநிலம் முழுவதும் மொத்தமாக 7 பேர் இந்த கடும் வெப்பம் காரணமாக தாக்குப்பிடிக்க முடியாமல் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தேர்தல் ஆணையம் சார்பிலும் கேரளா அரசு சார்பிலும் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளும் முன்னெச்சரிக்கைகளும் விடுத்துள்ள நிலையில் கூட இந்த வெப்பத்தின் தாக்கம் தாங்க முடியாமல் இந்த உயிரிழப்பானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த மத்தியான வேளையில் பல பூத்துகளில் தற்போது குறைவான வாக்காளர்களே உள்ளது. இந்த வெப்பம் காரணமாக பலரும் வெளியே வர மடித்து கொண்டே வாக்களிக்க வரவில்லை. மத்தியானத்து மேலும் வாக்கு சதவீதம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த 7 பேர் மாநிலம் முழுவதும் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. காயத்ரி, வெப்ப அலைக்கான எச்சரிக்கை இல்லாத மாநிலத்திலேயே இது போன்ற நிகழ்வு அரங்கேறி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம் சஜய்குமார்.